பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தீபாவளி அருகே 2ஆம் நம்பர் வாய்க்கால், 2-6 வாய்க்கால்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வாய்க்கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு போகிற வாய்க்கால், இது தண்ணி போகிற வாய்க்கால். இந்த வாய்க்காலில் இருக்கிற மரத்துகளை வந்து வேளா மரத்துகளை, பெரிய பெரிய விலை மதிப்புள்ள மரத்துகளை வந்து வாய்க்காலுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி யாரோ வந்து இந்த மரத்துகளை பூரா வெட்டி கொண்டு போயிட்டாங்க. வெட்டி கொண்டு போனதெல்லாம் வெட்டின மரத்துகளை பூரா வந்து வாய்க்கால்குள்ளேயே போட்டாங்க. அந்த சிமெண்ட் வெட்டின பீசுகள் பூரா வாய்க்கால்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. பாருங்கள், இந்த விவசாயிக்கு நாளைக்கு தண்ணி வருது. நாளைக்கு தண்ணி வரும்போது விவசாயி வந்து எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல், இந்த வாய்க்கால் தண்ணி எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. வாய்க்கால் எந்த இடத்துலையும் தெரியல, அந்த அளவுக்கெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து உடனடியாக தீர்வு எதுவும் இல்லாமல் தலைவரோ, பாசன சங்க தலைவர் உடனடியாக இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாருன்னா பரவாயில்ல. இல்லாட்டி இந்த விவசாயிகளுக்கு பாருங்கள், இந்த வாய்க்கால்குள்ளே சுத்தமாக அடைச்சி வச்சுட்டாங்க. போகிறக்கே சுத்தமாக வழி இல்லாத, எந்த வழியும் இல்லாத பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்கள், விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதி விவசாயிகள், இவங்க கடைசி விவசாயி, கடைமடைக்கு போகிற விவசாயி இவங்க 2 பேர். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், இது தீபாவளி 2ஆம் நம்பர் வாய்க்கால். இந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீர்காரர் கனகண்ண இவங்களோட வந்து விவசாயி வந்து ஒரு 4 பேர் வந்து இந்த வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த வாய்க்காலில் இருக்கிற இந்த மரங்க வெட்டுற பேரில் பூரா மரத்தையும் வெட்டி வாய்க்கால்குள்ளேயே தள்ளிட்டு போயிட்டாங்க. விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கான ஒரு முடிவில்லாத வெட்டி இந்த விறகு விற்பனை செஞ்சவை வந்து உடனடியாக வந்து இதுக்கு எந்த தீர்வும் இல்லாத விட்டு போட்டு போயிட்டாங்க. இந்த விவசாயி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்படித்தான் எல்லா பக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வாய்க்காலும் இதே மாதிரி வெட்டி பூரா உள்ளே போட்டு போயிட்டாங்க. எந்த இடத்துலையுமே இந்த மரம் வெட்டின மரத்துகளை அப்புறப்படுத்தாமல் அப்படியே போட்டு உள்ளே போட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இந்த முள்ளுக்குள்ளே